கிறிஸ்தவ வாலிபன், கிறிஸ்தவ வாலிப பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, உங்கள் ஐடென்டிட்டி என்ன, அடையாளம் என்ன, நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்ம யாருன்னு அங்கே போட்டிருக்கு பாருங்கள். முதல்ல நீங்கள் யாருமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அன்பான தம்பி தங்கச்சி, நல்லா கவனிங்க. நீங்கள் யாரும் ஆக்சிடென்ட் கிடையாது. நீங்கள் யாரும் சும்மா ஏதோ ஆண்டவரால் உருவாக்கப்படவில்லை. சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இல்லை. உங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு முட்டாளு, நான் யூஸ்லெஸ்ஸு, நான் மக்கு பிளாஸ்டிங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலுன்னு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் சொல்கிறது இதுதான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஓகே, நீங்கள் எங்களுக்கோ இவர்களுக்கோ எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை. ஓகே, நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அன்பான தங்கச்சிமாருக்கு நான் சொல்கிறது, ஏதோ வளர்ந்தாங்க, ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அப்படியே குழந்தை பெற்றுட்டு அப்படியே செட்டில் அப்படி நினைக்காதீங்க. அதுக்காக ஆண்டவர் உங்களை படைக்கலை. நீங்கள் மெஷின் லைன் ப்ராடக்ட் கிடையாது. ஓகே, மெஷின் லைன் ப்ராடக்ட்னா என்னது? மாருதி கம்பெனி தெரியும்ல, மாருதி கம்பெனி இல்லைன்னா டொயோட்டா கம்பெனி, மிஷின் மாதிரி அது போயிட்டே இருக்கும். கார் மேனுஃபேக்சர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு காருக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே தெரியாது. எல்லா காரும் ஒரே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓகே, யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஏன்னா சும்மா ஏதையும் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை ஒருத்தரை கூட உதாசீனப்படுத்துகிற கடவுள் கிடையாது நம்ம கடவுள். ஓகே, யூ ஹாவ் அ பர்பஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, ரோட்டில் போகிற மனுஷன் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வாசமாக இருக்கிறார். அதாவது இந்த உலகத்தை படைத்த கடவுளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஓகே, கிறிஸ்து இயேசுவினால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சங்கி மங்கி மாதிரி அப்படி இருக்காதீங்க. யூ ஹாவ் அ பர்பஸ். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கம் இருப்பதன் காரணமாகவும் நீங்கள் யார் என்பதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஜாதியோ அதை பற்றிலாம் கவலைப்படாது, அதெல்லாம் நம் முக்கியமே கிடையாது. நீங்கள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு கிறிஸ்தவ வாலிபர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஓகே, அதற்கு முன்பதாக நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைங்களை பிரதர் பாட்டு பாடும்போது கூட சொன்னார், ஒரு ஆர்மிக்கு எடுக்கிறாங்கன்னா வாலிபர்களை தான் எடுக்கிறாங்க, நேவிக்கு எடுக்கிறாங்கன்னா போலீஸ்க்கு வேலை எடுக்கிறாங்கன்னா வாலிபர்களை தான் எடுக்கிறாங்க, அரசியலில் கூட இப்போ வாலிபர்கள் உள்ளே வந்துவிட்டார். அப்போ ஆண்டவர் யாரை ரொம்ப தெரிந்து கொள்கிறாரு? வாலிபர்கள் தான். அவருடைய சீஷர்களாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில் யோசேப்பாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் சவுல் பவுலா மாறினார், யங் மேன் அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம் அவரை பற்றி. ஓகே, அப்படி யாராக இருந்தாலும் ஆண்டவர் யாரை முதல்ல தேர்ந்தெடுக்கிறாரா? வாலிபரை தான் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் அவர் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை பொறுமையாக ஒரு 80 வயசுக்கு மேலே வரேன் சொல்ல முடியாது நீங்கள். ஓகே,
80 வயசுக்கு மேலே டக 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 டகன்னு முட்டி ஆடும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அந்த வியாதி இந்த வியாதி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கண்ணு வலி, ஒன்றும் முடியாது உங்களால். வயதான பிறகு ஐயோ ஆண்டவருக்கு நான் செய்யலையே எதுவோன்னு வருத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வருத்தத்தை போல் மிக கொடூரமான ஒரு வருத்தம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இளமை திரும்பி வராது. இருக்கிற நாள்லையே எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க முடியும், எப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் அப்படின்றத நல்லா யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஓகே, அதற்கு முதல்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை, நம்முடைய திங்கிங் எல்லாமே மாறணும். நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை எல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகம் நம்மை சுற்றி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய போராயுதங்களை சரிபார்த்து ரெடியாக நீங்கள் இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஓகே, முதலாவதாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ வாலி பையனாக எங்கே இருக்கிறான் அவன்? சர்ச்சிலையா? முதல்ல சர்ச்சில் இருக்கிறானா, இல்லைனா பள்ளிக்கூடத்தில் இருக்கிறானா, இல்லைனா வீட்டில் இருக்கிறானா? ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது அவனுடைய பக்தி? சர்ச்சிலையா? சரி, இங்கிலீஷ் பழமொழி ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் fill in the blanks பண்ணுங்கள். ஓகே, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதாவது அன்பு எங்கே ஆரம்பிக்குதா? வீட்டில் ஆரம்பிக்குதா முதல்ல. அதே போல் பக்தி எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் தான் ஆரம்பிக்குது பக்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு, அண்ணன் தங்கச்சி கிட்ட சண்டை போட்டு, எல்லாருக்கிட்டும் டூ விட்டுட்டு கா விட்டுட்டு இங்கே வந்து ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்லா கவனிங்க. உங்கள் சொந்த பெற்றோரை கனப்படுத்தாமல், கீழ்ப்படியாமல், அவர்களுக்கு பிரியமாய் நடக்காமல் நீங்கள் எவ்வளோதான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும், நீங்கள் அப்படியே போய் இமாச்சல் பிரதேசில் போய் மிஷினரி ஊழியம் பண்ணாலும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல வீட்டில் இருக்கிற பெரியவாளுக்கு அவள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். ஓகே, எல்லாரும் சின்ன வயசில் படித்த வசனம் தான். சொல்லுமா பிள்ளைகளே, அட சின்ன எக்ஸலன்ட், சூப்பர் பா, ஹே கைதடி, வெரி குட். ஓகே, சூப்பராக பதில் சொன்னேன். உனக்கு நிச்சயமாக 100 ரூபாய் கிஃப்ட். ஓகே, அங்கிள் தருவார், வாங்கிக்கோண்ணே. சரி, ஓகே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முதல்ல நீங்கள் கீழ்ப்படி. இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கு. இது வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இருந்தாலும் நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு அப்படின்னு. நீங்கள் 1 வயசு 2 வயசு இருக்கும்போது பாரபட்சம் பார்க்காம பெட்ரூமு, ஹாலு, பாத்ரூமு, கிச்சனு எல்லாத்துலேயும் 1, 2, சம்டைம்ஸ் 1 and 2 காம்பினேஷனில் 3 போனீங்களா இல்லையா? அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணாங்க? அம்மா அப்பா தான் க்ளீன் பண்ணாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணாங்க? அவன் வீட்டில் போயிட்டு இருந்தான் அப்போ. ஓகே, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. மூக்கு சளி ஒளிவிட்டே இருக்கும்போது எல்கேஜி மிஸ்ஸுக்கிட்ட போய் அட்மிஷனுக்கு நின்னது யார்? நீங்களே போனீங்களா அட்மிஷனுக்கு? எல்கேஜியில் நின்னா பரவாயில்லைங்க, +1க்கும் போய் நிற்கிறாங்க. சார், என் பையனுக்கு சீட்டு, அவன் வாங்கின மார்க்குக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேறு படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதோட முடிஞ்சதா? இல்லை, காலேஜுக்கும் போய் நிற்கிறாங்களா இல்லையா? காலேஜில் போய், வேலைக்கும் போய் எல்லாத்துக்கும் போய் நிற்கிறாங்க அம்மா அப்பா. ஆனால் பல சகோதரர்கள், நல்லா கவனிங்க, தாய் தகப்பனை கனப்படுத்துறது கிடையாது. தயவுசெய்து உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். ஒரு மீட்டிங்கில் நான் இப்படி பேசி கொண்டிருந்தேன். நான் மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு வாலிப தம்பி வந்து அப்படியே அழுதான். அவன் பயங்கரமாக என்னன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் இதுவரையும் ஒன்றுமே செய்யலை, நான் ரொம்ப அவங்க கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன், எதுவுமே நான் அவங்களுக்கு செய்யவில்லை, நான் இப்போ செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இருவருமே உயிரோடு இல்லை. கதறான் அவன். அப்படியே எவ்வளோ லேட்டு ரியலைசேஷன் பாருங்கள். காலம் போயிடுச்சு. காலம் போன பிறகு அம்மா அப்பாவுக்கு ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறான் அவன், இல்லை அவங்க. அதனால் அந்த நிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. தயவுசெய்து அம்மா அப்பானா எப்படியும்
ஒரு விஷயத்தை 10 வாட்டி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? தேஞ்சு போன டேப் ரிகார்டு மாதிரி திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. உசேன் போல்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியல. உசேன் போல்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவார்ல. அவர் ரேஸுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? கண்ணா பார்த்து மெதுவாக ஓடுப்பா, விழுந்துடாதப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன இப்போ கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசை கிடையாது. என் பையன் ஒழுங்காக ஓடிட்டு வரணும், அவ்வளவுதான், வேறு எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு. அதே போல தான் நம்முடைய பெற்றோரும். அதனால் தயவுசெய்து உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள். ஓகே, உங்கள் பெற்றோருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா? அழகான கிஃப்ட்டு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட்டு, இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட்டு, இவனுக்கு ஒரு கிஃப்ட்டு, அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு, கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்குறீங்க. பெத்த அம்மா அப்பாவை காய விட்டிங்களே, கண்டுக்கிறதே இல்லை. சிலர் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், இருந்தாலும் எல்லாத்தையும் கஞ்சூஸ் மாதிரி நீங்களே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. தயவுசெய்து அம்மா அப்பாவுக்கு கொடுங்க. ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. அவங்க சொந்த தாய் தகப்பனை மதிக்காமல், கனப்படுத்தாமல், கீழ்ப்படியாமல் நீங்கள் மேலே வரவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்களோ அம்மா அப்பாவை, அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க டபுளாக பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி அம்மா அப்பா ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? யாருமே சொன்னது இல்லையாங்க? தாய் அம்மாவை அப்பாவை கட்டி பிடிச்சி அம்மா அப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிலாம் கேட்டது இல்லையா நீங்கள்? இன்றைக்கி போய் செய்யுங்க அதை. என்ன, வீட்டுக்கு போய் அப்படியே கட்டி பிடிச்சி அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி, அம்மா என்னை வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நான் தான் உங்களை கண்டுக்காமல் இருந்தேன். அப்படி பயந்துருவாங்க முதல்ல. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே, பார்த்தேன் அவளை பேய் பிடிச்சிருச்சு, பார்த்தேன் நல்லா தானே போகலாம் பாஸ்டர் அப்படின்னு. ஓகே, அதனால் தயவுசெய்து உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, தாய் தகப்பன் மட்டும் இல்லை, வீட்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்க. யார்? நம்ம பாட்டி தாத்தா இருக்கிறாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்கக்கிட்டையும் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை போட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்துட்டு அன்பே பிரதோனம் சகோதரர் அன்பே பிரதோனம், அது வேற, அது ஒரு மாடுலேஷனில் பாடுவாங்க. பல்ல பல்ல போசை படி தறிந்தாலும் கல்ல கல்ல தள்ளி நிலுங்க பதர் கைமணியாமே. பாருங்க, நம்ம மாய்மாலம் எப்படி போயிடுச்சு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பயங்கரமாக இருக்கும். என் 2 பசங்களுடைய அன்பு பொங்கி வழியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? கண்ணா நம்ம பிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் தான் அண்ணன். ஓகே, எங்கள் வீட்டில் நான் தான் எங்கள் அண்ணன், நான் தான் அண்ணன், அவர் தான் தம்பி. ஓகே, தம்பி டி மைனர் பிடிப்பா, டி மைனர் பிடி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக. டி மைனர் பிடிக்க, இ மைனர் பிடிச்சா, இ மைனர் பிடி ஒழுங்க, இ மைனர் பிடி ஒழுங்க. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வம். இ மைனர் பிடிக்க தெரியாத உனக்கு? ஒழுங்க காடு என்னத்தை பிடிக்கிறேனே? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி. இ மைனர் டி மைனர் எதுவுமே பிடிக்கிறதில்ல, நீ ஆணியே புடுங்கமா அப்போ. அன்பு கூறுவே. எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பயந்தார் திடீர்னு. உண்மையாகவே அண்ணன் என்ன திட்டாரா இல்லை என்ன பண்ணுறாரு புரியுதா? முக்கியமாக கவனிங்க சகோதரிகள், இப்போல்லாம் பயங்கரமாக நீங்கள் கொஞ்சம் கொலாவிட்டு தான் இருப்பீங்க. ஹலோ அக்கா, ஹலோ தங்கச்சி, இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னு. கல்யாணம் ஆகும்போது பார்க்கணும். ஏன் நான் வளையலை கேட்ட போகிறா, அப்படி செயினை கேட்ட போகிறா, அப்படியே ஒழிச்சு வைப்பாங்க. எல்லாரும் இல்லை, அட்லீஸ்ட்டு சில பேர் அப்படி செய்வாங்க. தயவு செய்து உங்கள் அக்கா கல்யாணம் ஆச்சுன்னா, தங்கச்சி மாதிரி இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருங்க. ஓகே, இந்தாக்கா இந்த செயினை வச்சுக்கோ, இந்த வளையல் வச்சுக்கோ, இந்தாக்கா இந்த கம்மல் வச்சுக்கிறியா, இந்த கம்மல், நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்னம்மா பண்ணும்? பரவாயில்ல, எல்லாம் கவரிங் தாக்கா, வச்சுக்கோ. நோ 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 நோ.
ஓகே. சில வீடுகளிலே நான் பார்த்துருக்கிறேன், சகோதரர்களுக்குள்ளேயே கேஸ் போட்டுப்பாங்க. எனக்கு சொத்து எனக்கு தான் சேரணும், அவனுக்கு தான் சேரணும், இவனுக்கு தான் சேரணும். ஆதல் தயவு செய்து சொந்த சகோதரர்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தாவிட்டால் உங்களுடைய பக்தி வீண். ஓகே. ஏன்னா அங்கே தான் எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் தான் உங்களுடைய பக்தி ஆரம்பிக்குது. முக்கியமாக சொந்த சகோதரன், தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி. அக்கா என் உயிரே கொடுத்துட்றேன், என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் உங்கள் அடிமை, அவ்வளோதான். அப்படி இருக்கணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் மேலே வர முடியும். அப்போ அடுத்து தான் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து அதெல்லாம் அப்புறம். ஓகே. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஜனங்கக்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். ஓகே. அதுதான் முதல்ல ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து நல்ல ஒரு வாலிப கிறிஸ்தவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய வாயை கொஞ்சம் அடக்குவது நல்லது. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5-6. கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பெரியவங்க கூட இங்கே இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவன், முக்கியமாக வாலிப பிள்ளையாக இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருமே இருக்கிறீங்க, நம்முடைய பேச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுமா. மற்றவங்களாம் பேசு அப்படின்னு வெயிட் பண்ணணும். ஆரம்பிச்சிட்டாண்டா இவன், அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. நீங்கள் பேசும் பொழுது அப்படியே பழம் நழுவி எங்கே விழணும்? பாலில் விழுவது போல இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக நம்முடைய வீடுகளிலே எப்படிப்பட்ட சத்தம் கேட்கறது? மாடு, அதுவும் சாதாரணமாக திட்டப்படும். அந்த அப்படியே பல்ல கடிச்சு எருமை மாடு இருக்கிறத ஒரே பாத்திரம் தான். காலையில் சர்ச்சுக்கு போன அப்படியே உள்ள போயிட்டு 1 மணி நேரமா எவ்வளோ வர்ற அப்படியே கணவனும் மனைவியும் அப்படியே பிள்ளைங்களும் அப்படியே சண்டை போடுவாங்க. கடைசியில் மனைவி பெண்கள் சத்தம் பயங்கரமா இருக்கும். உடனே கனவு நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அந்த சத்தத்துக்கு. இப்படியா சத்தம்? பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு இந்து நண்பர் இருப்பார், இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பார். அவங்க இவ்வளோ பயங்கரமாக சண்டை, எருமை மாட்ட பிச்சா சனியனா சண்டை போட்டு அப்படியே வெளியே வருவாங்க. அப்படியே வெளியே அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? பக்கத்து வீட்டுக்காரங்க, திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? தயவு செய்து இந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 95% பிரச்சனை தீர்ந்துடும். வாயை மூடிட்டு இருந்தாலே பிரச்சனை தீர்ந்து. தயவு செய்து கிறிஸ்தவர்கள், வாலிபர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, அதிகமாக பேசாதீங்க ப்ளீஸ். கேட்டால் மட்டும் பதிலை சொல்லுங்கள். தேவையில்லாத அப்படியே பேச்சை குறைச்சாலே பாவம் குறையுதா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? அதிகமான பேச்சு இருக்கும்போது பாவம் இருக்குது அப்படின்னு வசனமே இருக்குது. அதனால் தயவு செய்து உங்கள் பேச்சை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களிடம், மற்ற மார்க்கத்தாரிடம் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்கள். ஓகே. இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு அப்போஸ்தலர் பவுலை பற்றி பேசி, இன்றைக்கி அமலாபாலை பற்றி பேசிட்டு நாளைக்கு அப்போஸ்தலர் பவுலை பற்றி எப்படி பேச முடியும்? எப்படி எதுவுமே தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க? என்ன பேசுகிறார் அவர்? யார் அமலாபால்? புரியுதா? நீங்கள் அதிகமாக சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, இல்லைனா அதிகமாக அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்புறம். அதனால் தயவு செய்து உங்களுடைய பேச்சிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காசிப்புக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்?
புறங்கூறுதலை தயவு செய்து தவிர்க்கவும். ஓகே, மற்றவங்கள பற்றி நமக்கு தேவையில்லாத பேச்சு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவையில்லை. நல்ல மற்றவங்களை பில்டு பண்ணுறதுக்கு, மற்றவங்களை கட்டி எழுப்புறதுக்குரிய பேச்சு உங்கள் நாவிலே இருக்க வேண்டும். ஓகே, ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை டேஷ் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனால் தயவு செய்து இரண்டாவதாக நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டது, முதலாவதாக தாய் தகப்பனிடத்தில் வீட்டாரிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களை நடத்தி கொள்கிறீர்கள் என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய உடை உடுத்தும் முறையிலிருந்து நீங்கள் உங்களை நடத்தி கொண்டு போகிற முறை எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அன்பு சகோதரிகளிடத்தில் நான் சொல்லிக்கொள்வது, மற்றவர்களை கவரும்படியாக உங்கள் உடைகள் இருக்க கூடாது. என்ன ட்ரெஸ்ஸை வேணால் போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. சுடிதார் போட்டுக்கோங்க, இல்லை லெகின்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜீன்ஸை போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஷார்ட்ஸை போட்டுக்கோங்க, எதை வேணாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பார்த்து ஒருவன் மனம் இடரல் அடைய கூடாது. ஏன்னா அப்படி ஒருவன் இடரல் அடைகிறான் பாருங்கள், அவன் யார் தெரியுமா? ரோட்டில் போகிறவன் கிடையாது, உங்கள் சகோதரன் சர்ச்சில். புரியுதா உங்களுக்கு? ரோட்டில் யார் போனாலும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எவன் வேணாலும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்கள் மற்றவங்களை கவர்ற மாதிரி உடை உடுத்துனீங்கன்னா முதல்ல கீழே விழுறது யார் தெரியுமா? உங்கள் சகோதரன். இங்கே அவன் ஏற்கனவே நொந்து போய் நூலாக போய் வந்திருக்கிறான். நானாகவே வந்திருக்கி யாராவது பிரச்சனத்தில் யாராவது புரியுதா? அவன் ஏற்கனவே பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கிறான். இங்கே வந்து ஆண்டவரே என்னை காப்பாதுங்கப்பா. அவன் ரோட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே வந்தா சர்ச்சில் நீ மினிக்கிட்டே போனனா எப்படி? அதனால் தயவு செய்து உங்களுடைய உடை உடுத்தும் முறையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? ஓவராக ஃபுல்லாக, அதாவது ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவ்வளோ பூ 10 முழ பூவை வச்சு பயங்கரமான பட்டு புடவையை ஒடுத்தி அப்படியே சென்ட்டு பாட்டில் உடச்சி கழுத்தில் ஊற்றி இவ்வளோ பெரிய ஹீல்ஸ், எல்லோரும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான், இவன் மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்பான். அவ்வளோ பெரிய ஹீல்ஸை போட்டுவிட்டு டொக்குன்னு நடந்து பின்னாடி வரவெல்லாம் மோப்பம் பிடிக்கிறது. ஆண்டவரே சுகந்த வாசனையாக இருக்கிறது, அது சுகுணாவோட சென்ட் வாசனை. ஒன்று இப்படி போட்டுறது. ஓகே, இது எக்ஸ்ட்ரீம். இந்த பக்கம் இல்லாட்டி இன்னுமா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வரீங்க, கொஞ்சம் சிம்பிளாக போங்கன்னா அவ்வளோதான் உடனே எடுத்துறது. எல்லா மேக்கப்பையும் எடுத்துறது, எல்லா மேக்கப்பை தலையை கலைச்சி விட்டு அப்படியே தலை அப்படியே இப்படி இருக்கும் பேய் மாதிரி. அப்புறமா கலர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு திருப்பி ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுறது. நல்ல சப்பலை விட்டு ரப்பர் சப்பல், கிழிஞ்ச சப்பலை போட்டு பல்ல விளக்குறது இல்லை. பல்ல விளக்கிறதுல ஒரு வளையல் எதுவுமே கிடையாது. மூஞ்சி அப்படியே அப்படி கறி பூசின மாதிரி மூஞ்சி அப்படியே நானே வருவேன் அப்படின்னு அவன் தெரிச்சு ஓடுறதுக்குங்க. புரியுதா? இதுதான் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் பிரச்சனையா. இப்போ ஓவராக ஒன்று பயங்கரமாக அலங்கரித்து கொள்வது, இல்லைன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுற, இதுதான் தப்பு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. சூப்பர், தேங்க்யூப்பா, தேங்க்யூ, சூப்பர். ஓகே, இப்படித்தான் உங்களுக்கு அலங்காரம் இருக்க வேண்டும். ஓகே, தயவுசெய்து நல்லா கவனிங்க. சில பேருக்கு உண்மையாகவே ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கோங்க, தப்பில்லை, நத்திங் ராங். ஆனால் 2 சென்டிமீட்டருக்கு அப்புறீங்க பாருங்கள், இவ்வளோ தூரம், அதுதான் தப்பு. லைட்டாக ஒரு கம்மல் போட்டுக்கணுமா, தயவுசெய்து போட்டுக்கொள்ளுங்கள், தவறு இல்லை. ஆனால் இங்கே ஒரு கம்மல், இங்கே ஒரு கம்மல், இங்கேருந்து இங்கே லேண்ட் கனெக்ஷனு, இங்கேருந்து இங்கே வேன் கனெக்ஷனு, இந்த காதுக்கும் இந்த கானுக்கும் வைஃபை கனெக்ஷனு, அங்கே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறது.
புரியுதா? இதான் எக்ஸ்ட்ரீம் போயிடாதீங்கன்ற. ஏதோ ஒன்று டீசெண்டாக போடணுமா போட்டுக்குவோங்க, ஆனால் ஓவராக போயிடாதீங்க. அதுதான். ஒன்று பேண்ட்டை போட்டால் 10 கால் போகிற மாதிரி அவ்வளோ பெரிய பேண்ட்டை போடுறீங்க, இல்லைன்னா உங்கள் காலே உள்ளே போக மாட்டேங்குது. கரெக்டாக இல்லையா நான் சொல்லுது? இப்போ அப்படி தானே விற்கிறாங்க. சாதாரண பேண்ட்டு போய் உங்களால் வாங்க முடியுமா? பாட்டம்ஸு வாங்கவே முடியாது. அப்படி தான் இருக்கிறது. இப்போ கட்டு இல்லாமல் எங்கேயாவது டாப்ஸ் வருதா? ஸ்லிட் இல்லாமல். இங்கே ஆரம்பிச்சது ஸ்லிட்டு, இப்போ இங்கே வந்து நிற்கிது. சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சு, எரபயாம் ரெகபயாம். காலை எந்த பக்கம் வேணால் நீங்கள் ஆட்டிக்கலாம், யாரை வேணால் எட்டி ஒதிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டாங்க இப்போ உங்களுக்கு. ஓகே. ஆனால் மாடர்னாக போட்டுக்கலாம், தவறில்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஒரு சின்ன லிப்ஸ்டிக்கு போட்டுக்கோங்க, தப்பு இல்லைன்றேன் நான். உண்மையாக தப்பு இல்லை. லிப்ஸ்டிக் போட்ட பாவமா? இல்லை, தவறில்லை. ஆனால் எப்போ பிரச்சனையாகுது? லிப்ஸ்டிக் அப்புறது அதுக்கப்புறம் அதை சப்புறது. இதான் பிரச்சனை. இப்போ தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய உடை உடுத்தும் முறையிலே ஜாக்கிரதையாகிறீர்கள். என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கோ, ஆனால் அதை பார்த்து யாரும் உங்களை திரும்பி 2 முறை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வசனம் என்ன எச்சரிக்குதுன்னா, அப்படி நீங்கள் இன்னொருத்தனுக்கு இடரலாக இருந்தால் உங்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை போட்டு கடலின் ஆழத்தில் போடுறது பெட்ரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால் இன்னொரு ஒரு பையனுடைய வீழ்ச்சிக்கு, ஒரு விழுதலுக்கு, ஒரு இடறலுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்க. ஓகே. அதில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பாய்ஸுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஒன்று தான், பேண்ட்டை இடுப்பில் போடு, அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக போடு. எப்போ வேணாலும் விழுந்துரும் போல் பேண்ட், அந்த மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து கரெக்டாக போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பாய்ஸ்கிட்ட இப்போ நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறது என்னென்னா, நீங்கள் போய் பார்பர் ஷாப்பில் முடியை வெட்டணும், எலி பொந்துக்குள்ளே தலையை விடக்கூடாது. ஓகே. எலி பொந்துக்குள்ளே விட்டுறீங்க, அது இந்த பக்கம் அப்படியே அரிச்சிருது, இந்த பக்கம் அரிச்சிருது, இங்கே மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனிங்க. இதில் உள்ள ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யாரை காப்பி அடிக்கிறீங்க? மெஸ்ஸி இல்லைன்னா நேமார், இல்லைன்னா யாரோ ஒரு நடிகர் இப்படி வச்சிட்டாரு, அதனால் அதே போல் நானும் முடிய வெட்டி கொள்ள வேண்டும், வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரிஜினல் இல்லை, நீங்கள் டூப்ளிகேட்டு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியை கொடுத்துருக்காரு. உன் முகத்துக்கு எது அழகாக இருக்குது தெரியுமா? எண்ணெய் போட்டு வகிடு எடுத்து இப்படி வலிச்சு சீவிருக்கு பாரு, அதுதான் உனக்கு அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நீ அதை விட்டுட்டு மெஸ்ஸி இப்படி பண்ணிட்டான், ரொனால்டோ இப்படி பண்ணிட்டான், இந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாரு, அந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாரு, அதனால் சொல்லிட்டு நான் இங்கே நான் அரிச்சிடுறேன், இங்கே நான் இப்படி பண்ணிடுறேன். சில பேருக்கு ஒரே ஒரு முடி மட்டும் ப்ரௌனாக இருக்கும், ஒன்று ஒரு பகுதி மட்டும் ரெட்டு கலராக வச்சுருப்பான். பாஸ், உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுடைய தனித்துவம் இருக்கு பாரு, உன்னுடைய ஸ்பெஷல். ஆண்டவரே ஒன்று அழகாக படைச்சிருக்கிறார். அப்படி இப்படி தான் இவனுக்கு இப்படி தான் அப்படின்னு படைச்சிருக்கிறார். அதை மாற்றாத, ஆண்டவருடைய டிசைனை மாற்றிடாதீங்க ப்ளீஸ். ஓகே. உங்களை ஆண்டவர் கருப்பாக படைச்சிருக்கிறாருன்னா அதுதான், அதில் தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அதுக்கு மேலே நீ வெள்ளை சாயம் போடாத, நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கு. நீ கருப்பாக இருந்தால் தான் அழகாக இருக்கிற. நல்லா கவனிங்க. உங்களை ஆண்டவர் படைச்சார்ல அழகா. ஓகே. தாயின் கருவில் உங்களை படைச்சார். சங்கீதம் 139 நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, அழகாக படைச்சார் உங்களை. ஓகே. அப்போ உங்களை கருப்பாக படைச்சார்னு வச்சுக்கோங்களேன். தேவதூதர்கள்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துருப்பாங்க, ஆண்டவரே இது பெண் பிள்ளையாக இருக்குது, இவ்வளோ கருப்பாக படைக்கிறீங்கன்னு. ஆண்டவர்னு சொல்லியிருப்பாரு, ஏய் எனக்கு தாண்டா தெரியும் இந்த கலர்லேயே இவன் எவ்வளோ ஆடுவான்னு, அதனால தானே இப்படி படைச்சிருக்கேன், போடா டே போடா.
அன்பானவர்களே, யாரை குட்டையாக படைக்க வேண்டும், யாரை நெட்டையாக படைக்க வேண்டும், யாரை சொட்டையாக படைக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, அவர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கார். உண்மையாகவே என்னுடைய அப்பா இருக்கார், செம்ம ஹைட்டு, 5'11" ஹைட்டு. எங்கள் அப்பாவோட நான் ரொம்ப குள்ளம். நான் ரொம்ப வருஷம் இதுக்காக யோசிச்சிருக்கேன், என்னடா இது. பொதுவாக பிள்ளைங்க அப்பா ஹைட்டு வருவாங்கள்ல, ஆம்பளை பசங்க எப்போயுமே அப்பா ஹைட்டு வருவாங்க. நான் எங்கள் அப்பா ஹைட்டு வரவே இல்லை. இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் சின்ன வயசில். ஆனால் இப்போ தான் புரியுது. யோசிச்சு பாருங்கள், நான் கொஞ்சம் 6 அடி ஹைட்டில் வந்து ஓகே கொஞ்சம் கலராக இருந்தேன்னா நான் இப்படி நிற்பேன் அவங்க முன்னாடி அப்படின்னு போயிருப்பேனே எங்கேயாவது. ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு 5'7" தான், அவ்வளோதான், கரெக்ட். அதுதான் ஓகே. யார் யாரை எப்படி எந்த ஹைட்டில் எந்த வெயிட்டில் எப்படி படைக்கணும்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய ஒரிஜினல் டிசைனை நீங்கள் கெடுத்துடாதீங்க. ஓகே, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஸோ நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக உங்களுடைய உடை உடுத்தும் முறை, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதில் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக இப்போ நான் நிறையா சர்ச்சஸில் பார்க்குறது, ஆம்பளை பசங்க கம்மல் போட்டுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு பாவம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஆனால் உங்கள் சாட்சி கெட்டு போகுது. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா இவன் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. கிறிஸ்டியன் அவன் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஓகே, நீங்களும் சாதாரண மற்ற ஜனங்க மாதிரி கம்மலை போட்டுக்கொண்டு தோடை போட்டுக்கொண்டு கையில் எதை வரைந்து கொண்டு இங்கே ஒரு பேண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பேண்டு அப்படி இருக்காதீங்க. நீ சாதாரணமாக இருந்தாலே சூப்பராக இருக்கிற, எக்ஸ்ட்ராவாக நீ எதுவும் போட்டுக்கொள்ள தேவையில்லை. அதனால் ரொம்ப ரொம்ப அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.